அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 15/10/2025. நவமி திதி காலை 10:34 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நண்பகல் 12 மணி வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, காடு கழனி திருத்த, பணியாட்களை விடுவிக்க, முட்செடிகள் நட, வேலி அமைக்க, மதில் சுவர் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடினமான மலை மீது ஏறி நின்றால்தான் அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியும். அதுபோல பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த பிறகுதான் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம நிலைமை இப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம நிலைமை நிச்சயமாக மாறும். என்னைக்காவது நம்மால் சாதிச்சிட முடியும். நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க முன்னால் நாம் மிகப்பெரியவங்களாக வாழ்ந்து காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியால் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அரசு விஷயங்களாக நீங்கள் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சமாளிக்கவே முடியலையே. எதுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும்னு பையில் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சாலும் அதுக்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சிடுசிடுப்பு, ஒரு சச்சரவு இதெல்லாம் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வண்டி வாகனம் பழுதாகி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியும் பரவாயில்ல. உத்தியோகஸ்தானத்தை இன்றைக்கி எல்லா வகையிலுமே சந்திரன் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒன்றை உருவாக்குவது மிக மிக கடினம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஆனால் உடைப்பது மிக மிக எளிது. ஆமாங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே ஒருத்தவங்களை மனமுடைஞ்சி போகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா உறவு ரொம்ப முக்கியம். அது நீடித்த உறவாக நிலைத்த உறவாக இருக்கணுமே தவிர
பாதியிலேயே கழண்டு போகிற மாதிரி நாம் அவங்கள வந்து வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள், நட்புக்கு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கு ஆடம்பர பொருட்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நகை நட்டெல்லாம் சேர்த்து வைக்கணும். பிள்ளைங்களுக்கு நாளைக்கு உதவும்ல. தங்கம் போகிற விலையை பார்த்தா அடுத்து தங்கம்னு எழுதி தான் பார்க்க முடியுமே தவிர வாங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயை கட்டி வயிற்றை கட்டி சில உபகரணங்கள், சில ஆபரணங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை கொஞ்சம் சரி பார்த்துட்டு வாங்குங்க. என்ஓசி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வழக்கறிஞரை கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்க பாருங்கள். ஏன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கண்ணை மறைச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நண்பகல் 12 மணி வரைக்குமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குது. செல்வாக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காலம் வழி கொடுக்கும் என்று ஒருபோதும் காத்திருக்காதீர்கள். காலம் வயதைத்தான் கூட்டிக் கொண்டே போகும். ஆமாங்க, நாம் செய்கிற முயற்சியை நாம் செய்துக்கிட்டே இருப்போம். காலம் கூடி வரும்போது அது கனிஞ்சு வரப்போகுது. அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் நம்மளை முன்னேற வைக்கும். அதனால் முயல்வதற்கு நீங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, அதனால் நான் முயற்சி எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு ஒருபோதும் சொல்லாமல் நேரங்காலம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கட்டும், நம்ம கடமையை நாம் செய்வோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடின உழைப்பால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், கால நேரத்தை சரியாக கணித்து உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தனதானிய சம்பத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்திலே சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளை இன்றைக்கி நீங்கள் தைரியமாக சந்திக்கலாம். ஏதாவது உதவிகள் அவங்கள்ட்ட கேட்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாகப்பிரிவினை மாதிரி விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு கௌரவம் கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. வேலையாட்கள் புதுசாக அமைவாங்க. கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறவங்க வந்து சேருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இருக்கிற வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி செவ்வாயும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கனவு தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் சின்ன சின்ன தியானம் செய்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, விதைக்குள் 1000 கனவுகள் இருந்தாலும் அந்த விதை விழுகின்ற இடத்தை பொறுத்துத்தான் அதனுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கும். ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளார நாம் 1000 கனவுகளை நாம் வச்சுட்டுருக்கலாங்க. ஆனால் நம்ம உழைக்கிறத பொறுத்து தான் அந்த கனவுகள் எல்லாமே நனவாகும். அடுத்தது பார், 3 வருஷத்தில் நான் எப்படி ஆகி காட்ட போகிறேன் பார் அப்படின்னு வாய்ப்பந்தல் போடுபவர்கள் மத்தியிலே நீங்கள் அப்படி இல்லாமல் தன்னுடைய செயல்களாலும் தன்னுடைய கடின உழைப்புகளாலும் கனவுகளை நனவாக்கி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. நண்பகல் 12 மணிக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வாழைக்காய் அந்த மாதிரியான அந்த வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி இங்கே தான் நாக்குக்கு ஏதாவது சுரீர்னு சாப்பிட்ணும், சுட சுட சாப்பிட்ணும், சுவையாக சாப்பிட்ணும், வித்தியாசமாக சாப்பிடணுங்கிற எண்ணத்தெல்லாம் ராசிக்குள்ளார சந்திரன் உட்காரும்போது தான் தூண்டி விடுவார். அப்புறம் எதையாவது சாப்பிட்டுட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செயல்படுங்க. குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். எதுலையாக போய் சிக்கிக்காதீங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி எதுலையாவது பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும். அதிகாரிகள் உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் மேலே கொஞ்சம் போட்டி பொறாமல் உள்ளவங்க எதையாவது மேற்கொண்டு மேலே போய் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வெளிப்படையாக இன்றைக்கு யார்கிட்டையும் எந்த கருத்தையும் தெரிவித்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் கடந்து செல்வதை விட ஒரு சிலதையெல்லாம் மறந்து செல்லுங்கள். அப்பொழுது உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாங்க, மறதிங்கிறது ஒரு பெரிய அருமருந்துங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் விரும்பத்தகாத சில விஷயங்கள்லாம் நம்ம மனசை விட்டு விலகி போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி என்னங்க இருக்குது. அதனால தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள், விஷயங்களை உடனே மறந்துடுவீங்க. அது சம்மந்தப்பட்டவங்க யாராவது எதிர்காலத்தில் பிற்காலத்தில் எதிர்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த நிகழ்ச்சின்னு கேட்டால் கூட இல்லைங்க நான் அதெல்லாம் அப்போயே மறந்துட்டேங்க, வேறு ஏதாவது விஷயம் உண்டான்னு கேட்டு எங்கும் எப்பொழுதும் மறப்போம் மன்னிப்போங்கிற மனிதாபிமானிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் நியாயமானதாக இன்னைக்கு இருக்குங்க. அதே மாதிரி எதிரிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிநாதனுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள், சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சிகள், இதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான். அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. கண்டும் காணாமல் இருந்த சில உறவினர்கள் வலிய பேசுவாங்க. ரொம்ப வருஷம் நெருக்கமாக இருந்தவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு விலகி போவாங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. மறுபடியும் அவங்கள நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புள்ள ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில் புது அனுபவம் கிடைக்கும், புது தொடர்பு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி
மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினத்தில் சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சுமாராக இருக்குது, அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் குழந்தைகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மனம் இல்லாவிட்டால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன அசைவுகள்லேருந்து கூட நீங்கள் சில விஷயங்களை கற்றுப்பீங்க. சாதாரணமானவங்க ஏதாவது சொன்னால் கூட அதில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுப்பீங்க. சொல்கிறவங்க யாருன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தில் எவ்வளோ ஆழம் இருக்குது, அந்த கருத்து நல்லதாக இருந்தால், வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரொம்ப நாளாக மண்டையை போட்டு உறுத்திட்டு இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த சில வேலைகள் சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகி பார்த்த உடனே இப்பெல்லாம் சிரிக்கிறாங்க, முறைக்கிறது இல்லை, ஏதோ அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து திடீர்னு ஒரு கோபத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம், கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்னு ஒரு ஏக்கம், நிகழ்காலம் இப்போ இருக்கிற காலம் அப்படியும் இப்படியுமா போயின்னு இருக்குதே, நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு வருத்தம். இதெல்லாம் இந்த கண்டகச்சனி உங்களுக்கு மாறி மாறி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அதையும் தாண்டி சில முக்கிய கிரகங்கள் ராகு வலுவாக இருக்கார். அதனால் நீங்கள் சாதிப்பீங்க. சோகங்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஓடும் தண்ணீரை போல ஓடிக்கொண்டே இரு. உனக்கான பாதை தெளிவாக தெரிய வரும். ஆனால் தண்ணீரை போல வேகமாக, விரைவாக, சுத்தமாக ஓடிக்கொண்டே இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க, நீரை போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க. கடமையிலே நீங்கள் கண்ணாக இருப்பீங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கடமை என்னவோ அது குடும்ப பொறுப்பாக இருந்தாலும், அலுவலக பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிவட்டார தொடர்பு பொறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பை எந்த பணியை யார் தருகிறார்களோ அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவதோடு மட்டுமில்லாமல் தனக்கென ஒரு தனி அமைப்பை உருவாக்கி கொண்டு தனக்கென ஒரு தனிப்பாதையிலே சவாரி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நகரத்துக்குள்ளார
உள்ளாரையே இருக்கிறோமே, கிராமியத்தையும் நாம் ரசிக்கணும்னு சொல்லிட்டு புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும், பிற்காலத்தில் தோட்டந்துறவோடு நாம் இருக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. இயற்கையையும் நீங்கள் நேசிப்பீங்க, இறைவனையும் நீங்கள் நேசிப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க சோகமாக இருந்தால் அந்த சோகத்தையும் நீங்கள் இன்றைக்கி தீர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், அவங்களால சில உதவிகள், ஆறுதலான வார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அள்ளி கொடுக்குங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மால் அதை தாண்டி வந்துட முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன பயம் இருக்கும். அவங்க பொறுப்பாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ளார எல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக ஓடுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகள் அலுவலகத்தில் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும் பொழுது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படித்தான், புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னா ஒரேடியாக நேசிப்பீங்க, வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரேடியாக ஓரங்கட்டுருவீங்க. மெல்லியதாக சன்னமாக மழை பொழியும் பொழுது தான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேக வெடிப்பாக மழை கொட்டுன்னு கொட்டப்படும் பொழுது அது வெறுக்கப்படுகிறது. அதனால் அன்பு நீங்கள் செலுத்துகிறதா இருந்தாலும் ஆத்திரத்தை காட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவோடு காட்டிக்கிட்டிங்கன்னா திடீர் ஏமாற்றல் வராமல் தப்பிச்சலாங்க. எங்கும் எப்பொழுதும் நடுநிலையாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க முயற்சி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் 8ஆம்